பிக் பாஸ் முடிஞ்சு இத்தன நாள் ஆனதுக்கு அப்புறமும் சில கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறமும் நெறைய விஷயம் புரியாம தான் சுத்திட்டு இருக்காங்க. அது யார் யாரெல்லாம் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் அப்படின்னு நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் முடிஞ்சதுல இருந்து இப்ப வரைக்கும் எக்கச்சக்க சம்பவங்கள் நடந்திருக்கு. எஸ்பெஷலி மணிச்சந்திராவோட இன்டர்வியூக்கு அப்புறம் நெறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. எல்லாத்தையும் அப்படியே ஒண்ணா கலந்து கட்டி இந்த வீடியோல பாத்துரலாம். பட் அதுக்கு முன்னாடி எதுக்குடா நீ இத்தன நாள் வீடியோ போடல? கன்டினியூஸா வீடியோ போடுவ அப்படின்னு சொன்ன எதுக்குடா வீடியோ போடல அப்படின்னு நீங்க என் சட்டைய புடிச்சு கேள்வி கேட்பீங்க அப்படின்னு எனக்கு புரியுது. பட் நான் கன்டினியூஸா வீடியோ போடுவேன் அப்படின்னு எந்த நேரத்துல சொன்னேன் அப்படின்னு எனக்கே தெரியல. அடுத்த நாள்ல இருந்து பயங்கரமான ஃபீவர், உடம்பு சுத்தமா முடியல. அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான வேலையா வெளியில போக வேண்டிய சம்பவமும் ஏற்பட்டுருச்சு. சோ அதனால தான் வீடியோ போட முடியல. இதுக்கு மேல முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டன்ட்டா வீடியோ போட பார்க்கிறேன். இப்ப அத சொல்றேன். திரும்பவும் நாளைக்கு ஜுரம் வராம இருந்தா சரி. கண்டிப்பா இதுக்கு மேல ரெகுலரா வீடியோ போட என்னால முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் முயற்சி பண்றேன். அத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். சோ இப்ப டைரக்ட்டா சம்பவங்களுக்குள்ள போயிரலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் வழக்கமா உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். இதுக்கு மேல வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காம லைக் பண்ணுங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். பிக் பாஸ் ஆடியன்ஸ் எல்லாம் இதுக்கு மேல லைக் பண்ணா மட்டும் தான் நம்மளால அடுத்தடுத்த கண்டென்ட் போட முடியும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கறத மட்டும் கமெண்ட்ல போடுங்க. அது ரொம்ப முக்கியம். இப்ப டைரக்டா சம்பவத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல மணிச்சந்திராவோட இன்டர்வியூல அவர் சில முக்கியமான விஷயங்கள் சொன்னாரு. ஒன்னு பிரதீப் மேட்டர், இன்னொன்னு ரவீனாவுடைய விஷயம், அப்புறம் நிக்சன் கிட்ட அவர் பேசின சில விஷயங்கள். இது 3 விஷயங்களை பத்தி அவர் முக்கியமா பேசியிருந்தாப்ல. முதல்ல அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்திரலாம். மணிச்சந்திரா வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு எக்கச்சக்க சப்போர்ட் கிடைச்சது. அதை நம்மளே சோசியல் மீடியால பாத்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அவர் பெங்களூர் போகும்போது அவருக்கு எக்கச்சக்க ரிசப்ஷன் கிடைச்சது. அது எல்லாத்தையுமே நம்ம சோசியல் மீடியால அப்போ பாத்துக்கிட்டே தான் இருந்தோம். அதை பத்தி எல்லாம் கேட்கும்போது உண்மையிலே இந்த அளவுக்கு சப்போர்ட் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவரு ரொம்ப ஹாப்பியா தான் சொல்லியிருந்தாரு. ஆனா கடைசி 4 வாரம் நான் ஆடின கேம் ஸ்டார்டிங்ல இருந்தே ஆடி இருந்தேன் அப்படின்னா எனக்கு இன்னும் கூட ஆடியன்ஸ் சப்போர்ட் கிடைச்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவர் இந்த இடத்துல கொஞ்சம் ஓப்பனாவே ஒத்துக்கிட்டாப்ல. அதுக்கப்புறம் ரவீனாவோட இஷ்யூவை பத்தி கேட்கும்போது வெளியில வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ரவீனா கிட்ட அவர் பேசவே இல்லையா, ஒரு கேப் எடுத்திருக்காங்களாம். அதனாலதான் இந்த இடத்துல நான் இதை பத்தி எதுவும் பேச விரும்பல, இது 2 பேரும் பேச வேண்டிய விஷயம், அதனால அதை பத்தி மட்டும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சாப்ல. அது மட்டும் இல்லாம நிக்சன் உள்ள வந்ததுக்கு அப்புறம், அதாவது எவிக்ட் ஆயிட்டு திரும்ப உள்ள போனாங்க இல்லையா, அந்த டைம்ல ரவீனா வந்து நிக்சன் கிட்ட பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது பார்த்தேன். மேபி அத என்கிட்டயே டைரக்ட்டா பேசியிருக்கலாம். அது பேசாதது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாரி கொஞ்சம் ஃபீல் பண்ணி தான் சொன்னாப்ல. அத நம்ம அன்னைக்கே சொல்லியிருந்தோம். உள்ள வந்ததுக்கு அப்புறம் நிக்சன் கிட்ட போய் இந்த பொண்ணு ஏன் இந்த மாரி பேசுது அப்படிங்கிற மாரி நாமளே அந்த இடத்துல சொல்லியிருந்தோம். அததான் இந்த இடத்துல மணிச்சந்திராவும் சொல்லியிருந்தாப்ல. ரவீனா வெளியில வந்த உடனே அடுத்து ஜோடி அப்படிங்கிற மாரி அதுல டான்ஸ் ஆட போயிட்டாங்க. சோ அதனால இவங்களுக்கு இடையில ஒரு கேப் இருக்கு. அத நாங்க தான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சார்ட் அவுட் பண்ணோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாப்ல. அது என்ன அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். இதுக்கப்புறம் தான் முக்கியமான இஷ்யூ. பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்த இஷ்யூவை பத்தி வெளியில வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாத்தையும் பாத்தீங்களா? இப்ப உங்களோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு கேட்கும்போது 2 வார்த்தை கிளியரா சொன்னாப்ல. ஃபர்ஸ்ட் பிரதீப் கிட்ட வந்து எனக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருந்தது. நீ செம்மையா கேம் விளையாடுற. ஆனா சில இடத்துல நீ வார்த்தை விட்டுற. அதுதான் உனக்கு மைனஸா போகும் அப்படிங்கிற மாதிரி நான் உள்ள இருந்தப்பவே சொன்னேன். ஆனா அந்த ரெட் கார்டு காமிச்ச இஷ்யூல எனக்கு ஆக்சுவலி ஒண்ணுமே புரியல. முதல்ல அந்த உரிமை குரல் தூக்குன சம்பவத்துல நான் நின்னு கூட இருக்க மாட்டேன். முதல்ல கூல் சுரேஷோட இஷ்யூவா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இது வேற வேற மாதிரி போயிடுச்சு. அந்த ரெஸ்ட் ரூம் டோர் திறக்காத ஒரு விஷயத்த நான் சொன்னேன். பட் அன்னைக்கு அவர் உண்மையிலேயே அப்படிதான் இருந்தாரு. நான் காலையில போகும்போது தான் யதார்த்தமா பார்த்தேன். அதை மட்டும் தான் நான் சொன்னேன். பட் உள்ள போயிட்டு வெறும் ரெட் கார்டு மட்டும் வைக்கும்போது இத்தனை பெண்கள் இப்படி சொல்லும்போது மேபி இது உண்மையாவே நடந்திருக்குமோ அப்படின்னு நினைச்சு தான் நான் அதை கொடுத்தேன். மத்தபடி ஒண்ணுமே கிடையாது. பட் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது எல்லாமே மாத்தி அந்த இடத்துல மேனிபுலேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. இப்ப என்ன கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் எல்லோ கார்டு தான் கொடுத்திருப்பேன். உள்ளே கூட எல்லோ கார்டு வச்சிருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டா நான் எல்லோ கார்டு தான் கொடுத்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அதையும் இந்த இடத்துல தெளிவா போட்டு உடச்சிட்டாப்ல. சோ வெளியில வந்த நிறைய பேர், அதாவது ரெட் கார்டு தூக்குன விஷ்ணு ஆகட்டும், மணி ஆகட்டும், இந்த இடத்துல வந்து அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை மாத்திக்கிட்டாங்க. எல்லோ கார்டு வச்சிருந்தாங்க அப்படின்னா நாங்க அதை தான் கொடுத்திருப்போம். ரெட் கார்டு கொடுத்து பிரதீப்பை வெளில அனுப்புற அளவுக்கு அவர் எந்த தப்பும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இப்ப சொல்லிட்டாங்க. சோ இப்ப பிரதீப்பை இவங்க வெளில அனுப்பிச்சாங்க இல்லையா, அந்த கேஸை திரும்ப வாபஸ் வாங்குவாங்களா? அதாவது மெயினா அந்த அக்யூசேஷன் வச்சாங்க இல்லையா, அவங்க எல்லாம் கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. அதுதான் அடுத்து நம்ம நிக்சன் கொடுத்த இன்டர்வியூல நமக்கு தெரிஞ்ச விஷயம். மணிச்சந்திராவோட இன்டர்வியூல ரொம்ப முக்கியமா இருந்த அம்சங்கள் இது மட்டும் தான். அடுத்து நம்ம நிக்சனோட இன்டர்வியூக்கு வருவோம். தலைவர் உண்மையிலேயே வேற ரகம். நான் கூட வெளில வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பார்த்து ஓரளவுக்கு ஜென்யூனா இன்டர்வியூ கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சேன். பட் சில விஷயங்கள் சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கறத நான் உங்ககிட்டயே விட்டுறேன். முதல்ல வெளியில வந்ததுக்கு அப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா ஒர்க்லயே கான்சென்ட்ரேட் பண்ணேன். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இப்ப என்கிட்ட வந்து கொஞ்சம் நல்லா இருப்பா, கோவம் மட்டும் படாத அப்படிங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அது மட்டும் இல்லாம அவரோட ஹேட்டர்ஸ்க்கு ஒரு விஷயம் சொன்னாப்ல. நான் வந்து முதல் 2 வாரம் நல்லா விளையாண்டேன். அதனால என் மேல நிறைய பேர் பாசம் வச்சாங்க. அதுக்கப்புறம் நான் தப்பா இந்த மாதிரி பண்ணதை அவங்களால ஏத்துக்க முடியல போல. அதை கூட என் மேல இருக்கக்கூடிய கன்சர்னால தான் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி நானே நினைச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு இந்த இடத்துல ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு கடைசியா பிரதீப்போட ரெட் கார்டு இஷ்யூக்கு வரும்போது நான் உள்ள என்ன நடந்ததோ அதை பார்த்து அதுக்கப்புறம் தான் ரெட் கார்டு தூக்குனேன். உண்மையிலேயே பிரதீப் பண்ண நிறைய விஷயங்களை காமிக்கல அப்படிங்கிற மாதிரி வெளியில வந்ததுக்கு அப்புறமும் அப்பட்டமா சில விஷயங்கள் சொல்றாப்ல. ரெட் கார்டு கொடுத்த சில பேரே வெளியில வந்து அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை மாத்திக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் இவர் யாருக்காக ரெட் கார்டு தூக்குனாரோ,
அதாவது ஐஷுக்காக தான் நிக்சன் இந்த இடத்துல ரெட் கார்டு தூக்குனாப்ல. பட் ஐஷுவோட ஸ்டேட்மெண்ட் என்ன, ஐஷுவோட அப்பா எந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ்ல இருக்கும்போதே நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நிக்சன் வெளியில வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை மாத்திக்காம பிரதீப் தப்பு பண்ணாரு, அதனாலதான் நாங்க ரெட் கார்டை தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்னமும் அதே ஸ்டேட்மெண்ட்ல அப்படியே தான் நிக்கிறாப்ல. அடுத்து இவர் கூட இருந்தார் இல்லையா மாயா, அவங்கள பத்தி கேட்கும்போது உள்ள இருந்ததுலயே அதிகமான நாலேஜ் உள்ள ஆளு மாயா மட்டும்தானா. அதாவது கலை சார்ந்த அறிவுல அதிகமா இருக்கிறது அவங்க மட்டும்தானா. அதுல இருந்து கொஞ்சத்தை கிராப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் மாயா கூட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம். அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த கலை சார்ந்த அறிவு இவருக்கும் வேணுமா, அதனாலதான் அவங்க கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வெளில வந்ததுக்கு அப்புறம் சொல்லியிருந்தாரு. அவங்க அந்த அளவுக்கு உள்ள அப்படி என்ன பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி ஆடியன்ஸ் யாருக்காவது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ல போடுங்க. சோ இவர் வெளியில வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் மாறல அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. பட் மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது நிக்சன் கொடுத்த இன்டர்வியூஸ் ரொம்ப கம்மி தான். சில முக்கியமான ஆட்கள் நிக்சனை இன்டர்வியூ எடுக்கல. மேபி அவங்க எடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கூட இன்டர்வியூஸ்ல நிறைய பதில்கள் தரமா கிடைச்சிருக்கும். பட் அது எதுவும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி நிக்சனோட இன்டர்வியூ வந்ததுக்கு அப்புறம் எக்கச்சக்க விஷயங்கள் ட்ரோல் மெட்டீரியலா மாறிச்சு. எஸ்பெஷலி ட்விட்டர்ல நீங்க நிறைய பேர் நோட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னுமாடா நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மாயாவும் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிருக்காங்க. மாயா ஒரு ஸ்பேஸ் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது மாயா தான் என்டர்டெய்னர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் ட்விட்டர்ல நடந்திருக்கு போல. அதுல மாயா போய் பேசியிருக்காங்க. அந்த சம்பவமும் பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. அதையுமே நிறைய பேர் இந்த இடத்துல ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாவே இந்த சீசன் 7ல மாயா தான் பயங்கரமான என்டர்டெய்னர் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி அந்த மாதிரி பேசுற ஆட்கள்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு தெரியல. ஆனா நிக்சன் கொடுத்த இன்டர்வியூலயும் சரி, மாயாவை என்டர்டெய்னர் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ற விதத்துல இருந்தும் சரி, இப்ப நமக்கு ஒரு விஷயம் கிளியரா புரியுது. பிக் பாஸ் விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமும் மாயாவோட கேங் இன்னும் திருந்தல. அதாவது பிரதீப் பண்ணது தப்பு, அதுக்காக தான் நாங்கெல்லாம் பெண்கள்லாம் சேர்ந்து இந்த ரெட் கார்டை தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்க போறாங்க அப்படின்னு புரியுது. நான் கூட நிக்சன் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து பூர்ணிமா மாயாவோட இன்டர்வியூலாம் டக்கு டக்குன்னு வரும்னு பார்த்தேன். பட் நிக்சனோட இன்டர்வியூ முடிஞ்ச சில மணி நேரங்களே பயங்கரமான எதிர்வினைகள் அதுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. சோ அதனாலேயே அடுத்த 2 இன்டர்வியூ இன்னும் வரல அப்படின்னு நினைக்கிறேன். மேபி மாயா பூர்ணிமா இன்டர்வியூ கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. இதுக்கு நடுவுல பூர்ணிமா வேற அவங்க கிளவுன் வேஷம் போட்டு பிக் பாஸ் குள்ள ரீ என்ட்ரி கொடுத்தாங்க இல்லையா, அதை வந்து ஒரு கேப்ஷனா அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரி மாதிரி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுவுமே பயங்கரமான மீம் மெட்டீரியலா போய்கிட்டு இருக்கு. சோ இவங்க 2 பேரும் இன்டர்வியூ கொடுப்பாங்களா என்ன அப்படின்னு தெரியல. சப்போஸ் இன்டர்வியூ கொடுத்தாங்க அப்படின்னா அப்பவாது இவங்க பண்ணது தப்பு அப்படின்னு ரியலைஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. பட் மாயாவோட கேங் இன்னமும் பிரதீப் பண்ணது தப்பு அப்படிங்கறத ரொம்ப ஆணித்தனமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனாலேயே இது பயங்கரமான மீம் மெட்டீரியலா போய்கிட்டு இருக்கு. சோ இந்த இன்டர்வியூலாம் நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுல நிக்சன் சொன்னதை பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. பட் பிரதீப் இதெல்லாம் பெருசா கண்டுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவர் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காப்ல. பட் பிரதீப்போட இன்டர்வியூ இன்னும் வரல. பிக் பாஸ் கொண்டாட்டம் வேற இன்னும் சில வாரங்கள்ல நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வேற ரூமர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. சோ அது வந்தது அப்படின்னா அதுல என்ன சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு வேற தெரியல. சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்ணால் வீடியோ போடாததுக்கு சாரி, சீரியஸா உடம்பு முடியல, அதனால தான் பண்ண முடியல. இதுக்கு மேல வீடியோஸ் ரெகுலர்ஸா வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் கரண்டா நடந்த ரொம்ப முக்கியமான ட்ரெண்டிங்கான சம்பவங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோ ரெடி பண்ணியாச்சு. அது நாளைக்கு கரெக்டா அப்லோட் ஆயிடும். சோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். until then bye bye, thank you guys.